216 அடிகள் உயரமான கோபுரம் நவீன இயந்திரங்கள் எதுவுமின்றி கட்டப்பட்டு 1000 ஆண்டுகளாக கம்பீரமாக நிலைத்து நிற்கின்றது. இது ஒரு கோயில் மட்டுமல்ல, தமிழனின் அசாதாரண முயற்சிக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற தன்னம்பிக்கைக்கும் கம்பீரமான அடையாளமாகும். தஞ்சாவூர் பெரிய சிவன் கோயில் என்னும் பொழுது ஆய்வாளர்களும் ஆர்வலர்களும் அதனுள் அடங்கியுள்ள அறிவியலையும் பொறியியலையும் தான் போற்றுவார்கள். அதையும் தாண்டி சந்தைப்படுத்தலிலும் தன்னை அடையாளப்படுத்துவதிலும், அதாவது மார்க்கெட்டிங், பிராண்டிங் போன்ற விடயங்களிலும் தமிழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே கைதேர்ந்தவன் என்பதை கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். இந்த கோயில் ஒரு தமிழன் ராஜராஜ சோழனுடைய அடையாளம். 1000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் மக்களும் வருகிறார்கள், மணி ஒலிக்கிறது, பெரிய சிவனை வணங்கி வழிபட்டு செல்கிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள், 1000 ஆண்டுகளாக ஒரு மரபு தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது என்றால் எப்பேற்பட்ட ஒரு திட்டமிடலை ஒருங்கேற்றி அதனை அடையாளப்படுத்தி அதை சந்தைப்படுத்தி மேற்கொண்டு நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார். ராஜராஜ சோழன் அவரது காலத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் கல்வெட்டுக்களில் ஆவணப்படுத்தியுள்ளார். ஆனால் உண்மையிலேயே வியப்பான விடயம் என்னவென்றால், சோழர் காலத்துக்கு பிறகு சோழர்களது எதிரிகள் இந்த தஞ்சாவூர் மண்ணை ஆண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எவரும் ராஜராஜ சோழனுடைய பெருமையை அழிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. தமது அடையாளத்தையும் ஒரு அங்கமாக இந்த கோவிலுக்குள் விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்கள். ராஜராஜ சோழனுடைய அடையாளம் என்பது எதிரிகளின் மதிப்பையும் மரியாதையையும் கூட கவர்ந்திருக்கின்றது என்றால் வியப்பு ஒன்றுமில்லை. ஒரு சிறந்த முன்னோக்கு பார்வை கொண்ட ஒருவராலேயே காலம் கடந்தும் தனது அடையாளத்தை நிலைநாட்ட முடிகிறது.